அடுத்ததாக வெயிலாமலையா பகுதியில் வானிலை செய்திகளை பார்க்கலாம். வணக்கம். வானிலை குறித்த செய்தி வழங்கும் நான் பாலசரஸ்வதி. தற்போதுள்ள செயற்கைக்கோள் படத்தின்படி தமிழகத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கடலோர கர்நாடகா மற்றும் ஆந்திராவில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். இனி காற்றின் திசை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பகுதியிலிருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து மழைப்பொழிவு குறித்து பார்ப்போம். தமிழகம் மற்றும் சென்னையில் லேசான மழை பெய்யும். கர்நாடகா மற்றும் கேரளாவில் மழையின் அளவு குறைந்து காணப்படும். கடலோர ஆந்திராவில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இனி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் அதிகளவாக 36 முதல் 40 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 23 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகக்கூடும். மதுரையில் அதிகபட்சமாக 40 டிகிரியும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். கோவையில் அதிகபட்சமாக 34ம் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சென்னையில் மழைப்பொழிவுடன் 26 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் வான மேகமூட்டத்துடன் 24 முதல் 31 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூருவில் அதிகபட்சமாக 29ம் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். கோவாவில் 25 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஹைதராபாத்தில் அதிகபட்சமாக 32ம் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் மும்பையில் மழைப்பொழிவுடன் 25 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அகமதாபாத்தில் அதிகபட்சமாக 32ம் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். போபாலில் மழைப்பொழிவுடன் 24 முதல் 28 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவில் அதிகபட்சமாக 33ம் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். தலைநகர் டெல்லியில் அதிகளவாக 32ம் குறைந்தளவாக 25 டிகிரி வெப்பநிலையுடன் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. மற்றும் ஸ்ரீநகரில் அதிகபட்சமாக 29ம் குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து சுருக்கமாக காண்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வறண்ட வானிலை பதிவாகும். வாஷிங்டன் டிசியில் அதிகபட்சமாக 27ம் குறைந்தபட்சமாக 18 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். நியூயார்க் நகரத்தில் அதிகளவாக 26ம் குறைந்தளவாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவில் 12 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆஸ்லோ நகரில் அதிகளவாக 15ம் குறைந்தளவாக 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் லண்டன் நகரில் அதிகபட்சமாக 18ம் குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். பாரிஸ் நகரில் 10 முதல் 18 டிகிரி வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ரோம் நகரில் அதிகபட்சமாக 25ம் குறைந்தபட்சமாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரில் 27 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வறண்ட வானிலை பதிவாகும். மற்றும் அனுராதபுரத்தில் அதிகபட்சமாக 31ம் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இத்துடன் வானிலை குறித்த செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.